கதைப்போமா with friends. கதைப்போமா with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. பிஸ்னஸ்னாலே அதில் நிறைய ரிஸ்க் இருக்கும், நிறைய டைம் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் இருக்குது. அதனாலேயே நிறைய பேர் அந்த கேரியரை சூஸ் பண்ண யோசிப்பாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமனா இருக்கிற நம்ம கெஸ்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வாங்க, நம்ம சென்னை பொண்ணு பபிதா மோகன். ஹலோ பபிதா, வெல்கம் டு திஸ் பாட்காஸ்ட். ஹலோ பாரதி, தேங்க்யூ. இட்ஸ் அ ப்ளஷர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு ஜாயின் இந்த பாட்காஸ்ட். கண்டிப்பாங்க, நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஷனை உங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற டைமில் செஞ்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் ஆக எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் ஸ்கூலில் சென்னையில் சென்ட் கொலம்பன்ஸ் சவுகார்பேட்டில் இருந்த ஸ்கூலில் படித்தேன். ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல், சர்ச் பார்க்கோட பிரான்ச் அது. அண்ட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஸ்கூல் யூஸ்வலி கொஞ்சம் லைக்கிங் காமிக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் அந்த டேலண்ட்டை புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நேச்சுரலி ஸ்கூலில் படிப்பை விட என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததோ ஆல்வேஸ் ஐ வாஸ் ஜாயினிங் இன், லைக் கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் ட்ராமா அண்ட் சிங்கிங், டான்ஸிங், இந்த மாதிரி எல்லாம் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் நேச்சுரலி ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் ஏதாவது ஒன்றுன்னா முன்னுக்கு பேசுறது, சார்ட் அவுட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆல்வேஸ் க்ரோ பண்ணுற, பெருசாக்குறது, 1 4 தான் ரொம்ப பிடிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பீப்புள் யூஸ் டு லைக் லிசனிங் இயராக இருந்தேன். ஸோ தட் ஆஸ் அ நேச்சர் இட் செல்ஃப் ஐ ஹேட் தட் லைக்கிங் டுவர்ட்ஸ் பீங் சோஷியல், பீங் ஆல்வேஸ் எஸ் அ குரூப் அண்ட் அ கேதரிங். பெருசாக இருக்க ரொம்ப சந்தோஷம். பெரிய கேங்காக இருந்தோன்னே இன்னும் ஹாப்பியாக இருந்தது. ஐ யூஸ் டு ஆர்கனைஸ் ட்ரிப்ஸு, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திஸ் லீடர்ஷிப் மெயின் இஸ் இட் ஷுட் பி அ பேஷன். உங்கள் விருப்பம் இருக்கணும், அது ஈஸி கிடையாது. இட்ஸ் நாட் இன் ரைட்டிங். எனி மோமெண்ட் என்ன பிரச்சனை அது புரிஞ்சுக்கிட்டு அதை நான் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் பார்த்தோன்னா அது அவ்வளோதான். தட் இஸ் த சிம்பிள் ரூல் ஃபார் லீடர்ஷிப். ஒரு பிரச்சனை இருக்கா, அதனால எனக்கு என்ன பாதிப்பு, என்ன லாபம், என் டைம் வேஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் மற்ற யோசனை கொடுக்காம, இதுதான் பிரச்சனையா, அப்போ இதை நான் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும், என்னால் எவ்வளோ தூரத்துக்கு என்னால் அதை சார்ட் அவுட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு பண்ணுறது. தயக்கம் இல்லை, ஒரு வேளை சக்ஸஸ் ஆகுமோ ஆகாதோன்னு இல்லை, ஓகே முக்கால்வாசி பண்ணியாச்சு, இப்போ அடுத்து யார் உதவி எடுத்தா இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்து யூ ஜஸ்ட் கோ இன் ஒன் ஃபோக்கஸ், ஒன் லைன், ஹவு ஷுட் ஐ சார்ட் அவுட் தட் இஷ்யூ, அவ்வளோதான், ப்ராப்ளம் சார்ட்டட். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ தரோவ்லி என்ஜாய்ட் மை ஸ்கூல் டேஸ். வெரி நைஸ். உங்கள் ஸ்கூல் டேஸ் பற்றி அருமையாக சொன்னீங்க. இப்போ உங்கள் காலேஜ் டேஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நான் கொஞ்சம் லைக்கிங் சயின்ஸ் குரூப்பில் இருந்ததால் நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு எனக்கு ஹோம் சயின்ஸ், ஹோம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு ஒரு பிடிப்பு இருந்துச்சு. ஸோ நான் மதர் தெரேசா யூனிவர்சிட்டின்னு உமன்ஸ் யூனிவர்சிட்டி, அது கொடைக்கானலில் இருக்கிறது, சென்னையிலையும் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஐ ஜாயின்ட் தேர். அங்கே பேட்சாக கோயில் எல்லாம் போயிட்டு க்ளீனிங் பண்ணுறது, ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். குரூப் மாதிரி இருந்தோம். எல்லாருமே குரூப்பில் இதே தான் யோசனையாக இருக்கும். ஸோ ஆல் பீப்புள் லைக் மைண்டட் ஒர்க் டுகெதர். அது நல்லா இருந்துச்சுங்க. ஸோ ஹோம் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். தென் இதனால் குக்கிங் வாஸ் மை பேஷன். நல்ல சமைக்க ஆரம்பிச்சிட்டு, அண்ட் வெறும் வீட்டுக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே ஃப்ரீயாக இருந்தால், ஈவன் நவ் வென் ஐ கெட் அ சான்ஸ், இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே இருக்கு, ஐ ஜஸ்ட் சென்ட் மெசேஜஸ் அக்ராஸ் டு த ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாங்க, ஐம் கோயிங் டு டூ சம்திங், லெட்ஸ் ஈட் டுகெதர். ஈவன் டில் நவ் ஐ ஹாவ் த சேம் ஹேபிட். டைம் இருக்குன்னா குக் பண்ணிடுவேன். நான் நிறைய குக் பண்ணி, அண்ட் ஐ மேக் ஷுவர் ஐ கிவ் இட் அரவுண்ட், பீப்புள் என்ஜாய் இட். அரவுண்ட் 280 varieties of vegetarian cooking. I can easily cook for 30 people in no time, in half an hour, 1 hour. I enjoy doing it. அது எல்லாருக்கும் கொடுத்து அவங்க சாப்பிடும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். இதை பற்றி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன்.
நம்ம ஜென்ரேஷனுக்கு நீங்கள் நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. கீப் இட் அப். அடுத்து இங்கே இருக்கிற யங் சில்ட்ரன்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இன்னும் ஐ லாங் டு ஒர்க் இன் ஸ்கூல். நான் 10 years ஸ்கூலில் டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு தென் ஒன்லி ஐ சோஸ் மை கெரியர் இன் டு பிஸ்னஸ். அதை பற்றி ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். பட் ஸ்கூல் அண்ட் கிட்ஸ் ஐ லவ் தெம். பசங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஆல் லிட்டில் சில்ட்ரன் ஆல் த டைம். கேம்ஸ் பண்ணுறது, விளையாடுறது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே பண்ணேன். ஐ வாஸ் ஆல்வேஸ் ஹெல்பிங் அவுட் டிஃபிகல்ட்டி சில்ட்ரன் கூட தான் நான் மோஸ்ட்லி இருந்தேன். படிக்கிறதுல டிஃபிகல்ட்டி இல்லை வேறு என்ன சோஷியலி இருக்கிறது. ஏன்னா சில குழந்தைங்க வந்து குரூப்பு கேதரிங் பார்த்தா பயப்படுவாங்க. they will have so much talent and strength in them, but they can never express in a group. ஸோ அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இட் வாஸ் ஆல் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு த சில்ட்ரன் ஆர். அவங்க என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே சரி இவங்களுக்கு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதில் வரலை, ஓகே அது என்ன செய்யலாம், அதை வந்து ஒரு கேமாக சொல்லி கொடுக்கறது. இல்லை எனக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸாக தெரியும், சும்மாவே சொல்லுவேன். ஸ்டிக் த sentences on the wall. இன்னைக்கு இந்த கலர் போட்டு ஒட்டுங்க, அடுத்த நாள் இது ஒட்டுங்க. ஸோ ஐ யூஸ் டு ஹெல்ப் தெம். அவங்க கூட அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி they have to come out their weakness-உம் அது நானும் உட்காந்து ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம். எஸ்பெஷலி நான் வந்து 6 years ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் கூட வேலை பார்த்தேன். அது வந்து நான் ஆல்மோஸ்ட் டீச்சர் ஆகிறதுக்கு கோர்ஸ் கூட என்னை வந்து சூஸ் பண்ணி ஸ்கூலே ஸ்பான்சர் பண்ணிட்டு இங்கே வாலிங்டன்லேயே இருக்குங்க. ஷேர்வுட் ஸ்கூலுன்னு ஸ்பெஷல் நீட் ஸ்கூல் இருக்குது. இந்த WC இந்த வாலிங்டன் பாய்ஸ் கிராமர் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ அங்கே தான் நான் 6 years வேலை பார்த்தேன். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபேஸுங்க. தோஸ் சில்ட்ரன் ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் டஃப். அவங்க கூட இருக்கிறது வெரி வெரி டஃப். பட் ஐ என்ஜாய்டுங்க. தோஸ் 6 years ஆர் கோல்டன் பீரியட் ஆஃப் மை லைஃப். ஸோ பியூட்டிஃபுல் பபிதா. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக அது கோல்டன் பீரியடாக தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய வருஷம் பிஸ்னஸ் லைன்லேயே இருக்கீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்பார்க் எப்படி கிடைச்சிது? பிஸ்னஸ் வாஸ் த பேஷன் ஃபார் மை ஹஸ்பண்ட். அண்ட் அவர் வந்து நவ் ஹி வாஸ் இன் நியர்லி 33 years in IT line. அவர் வந்து எனக்கு ஆல்வேஸ் there is a craving, we can do bit more and we do have those potentials, கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு we sat down. பிகாஸ் அவ்வளோ ஸ்கூலு ஆஃபீஸில் இருக்கும்போது குழந்தைங்க were small, we had to give them full time attention. So when the children grew big, when they became independent, that is year 7 போகும்போது almost they were studying எல்லாம் அவங்க பண்ணும்போது now we had lots of time, they were on their own எல்லாமே. ஸோ அப்போ நாங்கள் யோசித்தோம், ஓகே அவர் வந்து எங்கள் ஃபுல் ஃபேமிலியிலே எல்லாருமே ஃபோர் ஃபாதர்ஸ் அங்கிள்ஸ் எல்லாருமே பிஸ்னஸ், நான் மட்டும்தான் இந்த மாதிரி IT லைனுக்கு வந்துட்டேன். I want to go back and do that. I have a flair for it. Why don't you support me அப்படின்னு. ஸோ ஓகே, பிகாஸ் பிஸ்னஸ் சொன்னாலே அது வந்து 24/7 கமிட்மெண்ட் டு சம்திங் வித் லவ். அண்ட் ஒன் திங், business is always daily something creative, something new, something different every day, which is not a repeat. It is not your 9 to 5 laptop job or any other job. It is which you don't நேத்து பண்ணது நீங்க இன்னைக்கு பண்ணுவீங்க, இன்னைக்கு பண்றது தான் நீங்க நாளைக்கு பண்ணுவீங்க. ஆனா பிஸ்னஸ்ல அது இல்லை. It is completely different. Every day is different. Every day you have a new target and a new introduction and how you achieve it, how to implement it. அது ஒன்று. And then we enjoyed every day பண்ணும்போது business was like our குழந்தை மாதிரி இருந்துச்சு. Once we started off, we understood we have to nurture it for 3 years. ஒரு குழந்தை மாதிரி அதை நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டா after 3 years it will grow on its own. நல்லா தெரிஞ்சது. One thing. Next வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு there are certain criterias in this country. அது ஃபஸ்ட்டு பேசிக் ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் we were very new, எங்களுக்கு தெரியாமல் போச்சு, நிறைய சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம். Today somebody wants to start a business, we will jot down points. இது இந்த
பேட்மேன் இருக்கணும், அக்கௌண்டன்ட் இருக்கணும், கம்பெனி இருக்கணும், யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் திஸ், உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பிஸ்னஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட்டுங்க. அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் இட் இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் யூ நீட் டு டேக் a small step forward and a small risk forward. That's all it is. வெரி இன்ஃபர்மேட்டிவ் பபிதா. இன்னைக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த பாட்காஸ்ட்ல கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். It's my great pleasure. Thank you, Bharati, giving me this opportunity. I really enjoyed speaking to you today. Thank you. தேங்க்யூ பபிதா. மை பிளஷர். பபிதா ஷேர் பண்ணிய இந்த இனிஷியல் பிஸ்னஸ் இன்புட்ஸோட ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் இன் லண்டன் அப்படிங்கிற டீட்டெயில்டு பாட்காஸ்ட்டையும் நிச்சயம் கேளுங்க. இதே பிஸ்னஸ் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் தமிழ் மேல் ஆர்வமும் பற்றும் உள்ள ஒருத்தரோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.